இல்ல எதெல்லாம் பெண்டிங் கேக்குறான், ஓஆர்ல இன்னும் எதெல்லாம் முடிக்கணும்னு கேக்குறான். எக்கனாமிக் வேல்யூ ஆடட்னு ஒரு கான்செப்ட்ரா. ஓகே இதுங்க என்ன டூ பாயிண்ட் மாடல். யாராவது எனக்கு பேஜ் நம்பர் மட்டும் சொல்லுங்க கண்ணா. டிஃப்ரெண்டா இருக்கு 11th சம். டிஃபிகல்ட்டா இருக்கு இதுல 11th சம். என்ன ப்ராப்ளம், என்ன டிஃபிகல்ட்டா டிஃப்ரெண்டா ஃபீல் பண்றீங்க? படிச்சு பாருங்க, கஷ்டமா இருக்கா ஏதாவது பாருங்க. சேல்ஸ் 45 lakhs கொடுத்துருக்கான், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கொடுத்துருக்கான். பேலன்ஸ் ஷீட் பிகினிங் ஆஃப் த இயர்ல வந்து அசர்ட் வந்து 200 lakhs, அக்யூமுலேட்டட் டிப்ரிசியேஷன் 50 lakhs. ஸோ அசர்ட்டோடது டிப்ரிசியேஷன் போக 150 lakhs வரும். பையர் வந்து அசர்ட்ஸ் எதுவுமே வாங்கவே இல்லை. ஸோ பட் டெப்ரிசியேஷன் எக்ஸ்பென்ஸ் மட்டும் 10 lakhs. ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டுபிடிக்கணும். பை டிவைடிங் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பை த ஆவரேஜ் புக் வேல்யூ ஆஃப் அசர்ட்ஸ் அவனே கொடுத்துட்டான். ஆவரேஜ் அசர்ட்ஸ் ஆர் த சம் ஆஃப் புக் வேல்யூஸ் டிவைடட் பை 2ன்னு கொடுத்துருக்கான். இதுல என்ன டிஃபிகல்ட்டியா ஃபீல் பண்றீங்கன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன்டா. அவன் சொல்லியிருக்கான்டா சம்ல. பை டிவைடிங் அவனே சொல்லிட்டான், கால்குலேட் ஆர்ஓஐ பை டிவைடிங் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பை த ஆவரேஜ் புக் வேல்யூன்னு சொல்லியிருக்கான். அதனால ஆவரேஜ் புக் வேல்யூ எடுத்திருக்கோம். மித்ரா இந்த சம் புரிஞ்சுதா, கஷ்டமா இருக்கா? என்ன புரியலன்னு சொல்லுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நந்தனா இந்த சம் பார்த்துட்டு, இந்த சம் ரொம்ப ஈஸிடா. எங்களோட எஃப்எம் ஸ்ட்ராட்டஜிக் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் எஃப்எம்ல எம்சிக்யூ கொஸ்டின், 2 மார்க்ஸ் கொஸ்டின். இது நீங்க படிச்சு பாருங்க, புரியலன்னா நான் இப்ப சொல்றேன். End of year book value 200 lakhs less depreciation 50 lakhs less
depreciation expense. நந்தனா, நீங்க என்னடா ரிப்ளை பண்ண மாட்டீங்க நீங்க? புரியுதா புரியலையா என்னாச்சு? பாருங்க பாருங்க. ஈஸியா இருக்கா? சரியா சொல்லுமா? ஓகே சூப்பர். மித்ரா, உங்களுக்கு எப்படி? சூப்பர். ஓகேவாடா? போட்டது புரியுதா உங்களுக்கு? ஸ்டெப் 1, பிகினிங் ஆஃப் தி இயரோடது ராச்சலம் 150 lakhs. ஏன்னா அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்கான்ல, அதனால பிகினிங் ஆஃப் இயரோடது. எண்ட் ஆஃப் இதில் வந்து 200 lakhs. இது டியூரிங் த இயரோட டெப்ரிசியேஷன் இருக்கும்ல, அது போக 140. ஆவரேஜ் புக் வேல்யூ என்ன? ஓப்பனிங் பிளஸ் க்ளோசிங் டிவைடட் பை 2. ஸோ 150 plus 140 divided by 2, which is 145 lakhs. அப்புறம் நம்மளோட ஆஸ் யூஷுவல் அதே ஸ்ட்ராட்டஜி. ஆவரேஜ் அசட் வேல்யூ வந்து 145 லட்சத்துக்கு 9.5 lakhsனா 100க்கு எவ்வளோ? 6.55%. ஓகே சூப்பர். எக்கனாமிக் வேல்யூ ஆடட் வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். சரியா? கம்பெனிக்கு வந்து எண்ட் ஆஃப் த டே தே ஹாவ் டு அச்சீவ் த கோல்ஸ். ஓகே, தே கேன் டிட்டர்மைன் வெதர் த சலம் ஒரே ஒரு நிமிஷம் நடக்கணும். சாரி சலம். ஸோ எக்கனாமிக் வேல்யூ ஆடட்ன்றது வந்து இட் இஸ் கிரியேட்டிங் வேல்யூ when it makes decisions that provides benefits exceeding the cost. In the market driven economy, many companies will create wealth. Other firms, however, will undoubtedly destroy it. எக்கனாமிக் வேல்யூ ஆடட்ன்றது என்னன்னா ஒரு ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் மெஷர். ஓகேவா? ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் டூல்னு சொல்லலாம், ஒரு ஃபினான்ஷியல் பர்ஃபார்மன்ஸ் மெஷரு. இது என்ன ஆகும்னா, இது இதை வந்து வெல்த் டிஸ்கவரி டூல்னு சொல்லலாம், இல்லைன்னா கம்பெனி செலெக்ஷன் ப்ராசஸ்ல இம்பார்ட்டண்ட்டான டூல்னு சொல்லலாம். இவிஏ ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னா, இவிஏ பண்றது மூலமா ஒரு டிசிஷன் மேக்கிங்ல எப்படி நீங்க ஒரு வேல்யூ அடிஷன் எடுத்துட்டு வரலாம்னு சொல்றது தான் எக்கனாமிக் வேல்யூ ஆடட். ஓகே, see it is a performance measure reflecting the absolute amount of shareholder value created. It is computed as the product of the excess return made on an investment or investments and the capital invested in that investment or investments. A refinement of the residual income measures that incorporates adjustments to the divisional financial performance measure. EVA வந்து US consulting firm Stewart and Co வந்து டெவலப் பண்ணாங்க. important MCQ நோட் பண்ணிக்கோங்க. It has gained widespread use among many well-known companies such as Siemens, Coca-Cola, Herman Miller. மூணு பேர். EVA வந்து it measures a firm's ability to earn, நல்லா பார்த்துக்கோங்க கண்ணா, firm's ability to earn more than true cost of capital. அப்படின்னா நான் டூ காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ன்றது நான் எதிர்பார்த்தது, அதையும் தாண்டி ஒரு ஃபார்முக்கு இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுன்ற குவான்டிஃபிகேஷன் பண்ணுறது தான் எக்கனாமிக் வேல்யூ ஆடட். அப்படின்னா என்ன? இட் இஸ் அ மெஷர் ஆஃப் எக்கனாமிக் ப்ராஃபிட்ஸ் தட் இஸ் எக்ஸீடிங் இன்வெஸ்டர்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். As such is a performance measure that by removing accounting anomalies
enables a direct comparison of companies of similar risk profiles. Examples of anomalies அப்படின்னா என்னன்னா through the EVA calculation expenses such as research and development and training are expensed according to the theory. These are investments and should be treated as such. எக்கனாமிக் வேல்யூன்றது ப்ரெசன்ட் வேல்யூ இது நோட் பண்ணிக்கோங்க கண்ணா. எக்கனாமிக் வேல்யூன்றது என்னன்னா ப்ரெசன்ட் வேல்யூ ஆஃப் ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோஸ் ஆஃப் அ கம்பெனி ஆஃப் அ பர்டிகுலர், அதாவது நான் ஃபியூச்சர்ல இவ்வளவு வரும் அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கான ப்ரெசன்ட் வேல்யூ வந்து எக்கனாமிக் வேல்யூன்னு சொல்லுவாங்க. That means the calculation of economic value may be applied to something much smaller than an entire business valuation, such as specific commercial decision. இப்போ இந்த decision வந்து could be whether to invest in a brand, whether to make some organizational changes, or simply whether to hire in some special skills, என்னவா இருக்கலாம். ஆனா anything where the quantification happens in such a way that the firm's abilities is coming up more than its true cost of capital வரும்போது அந்த ஸ்டேஜை மெஷர்மெண்ட் பண்றது தான் இவிஏ. புரியுறதா? புரிகிறதா? ம். இப்ப பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சி இந்த இவி அப்ரோச்ன்றது வந்து ஆர்கனைசேஷன்ஸ் அவங்க ப்ராஃபிட் மட்டும் பண்ணல. when they take the cost of capital into calculation of their financial performance, there is an opportunity cost of capital in that investors can put their money in many places. See, let me give you one example on this. ஒரு 10,000 ரூபாய் இருக்கு மித்ரா உங்க கையில, என்னடா பண்ணுவீங்க? அம்மா வந்து யூஸ்ஃபுல்லா பண்ணிக்கோ ஃபியூச்சருக்குன்னு கொடுக்குறாங்க, என்ன பண்ணுவீங்க? இப்ப எப்படிடா இருக்கு? 10,000. 10,000 இருக்கு. எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க டெபாசிட் பண்ணணும்னு சொல்ற அம்மா, நீங்க என்ன பண்ணுவீங்க? எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கோ ஃபியூச்சருக்கு இது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு கொடுக்குறோம், என்ன பண்ணுவீங்க? எதுல பண்ணுவீங்க? 10,000 ரூபாய் ஷேர்ஸ்ல போடல நீங்க, 3,000 ரூபாய் ஷேர்ஸ்ல போடுறீங்க, ரிமைனிங் அமௌண்ட் எங்க பண்ணுவீங்க? இன்சூரன்ஸ் இல்லடா, அது வந்து உனக்கு சேவிங் பெர்ஸ்பெக்டிவா பாக்குறடா. அப்ப அந்த மாதிரினா எப்படி? கோல்டு. ம். ஒரு 4,000 ரூபாய்க்கு கோல்டு வாங்குறீங்க. சோ 4,000 3,000 ரூபாய் 7,000 ரூபாய் எடுத்து மிச்சம் 3,000 ரூபாய் என்ன பண்ணுவீங்க? ம். 3,000 ரூபாய் ஆர்டில போடுறீங்க, எஃப்டில போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன பண்றீங்க? யூ ஆர் டூயிங் அ போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் இல்லையா? கொஞ்சம் கோல்டு, கொஞ்சம் ஷேர்ஸ், கொஞ்சம் எஃப்டில போடுறீங்க. கரெக்டா கண்ணா? அதுதான் ஆண்டர்பனாரும் அப்படிதான் யோசிக்கணும். ஒரு ப்ராஃபிட் வந்துருதுன்னா அந்த ப்ராஃபிட்டை அவர் வந்து கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லயும் போடலாம். கரெக்டா? ஈக்விட்டி மார்க்கெட்லயும் போடலாம் இல்லையா? இல்லனா அவருக்கு வர ப்ராஜெக்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லனா டு மேக் ஷேர் ஹோல்டர்ஸ் ஹாப்பி டிவிடெண்டா கொடுக்கலாம். கரெக்டா செல்லம்? அப்பனா there is an opportunity cost of capital in that investors can put their money in many places, government bonds, bank or equity. Correctada? It is important to deduct the cost of capital in order to see the actual profitability of the enterprise. So a charge for the cost of capital is made. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த காஸ்ட் ஆஃப் கேபிட்டலை வந்து டிடக்ட் பண்ணணும். அப்பதான் நான் ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் தி என்டர்பிரைஸை அசஸ் பண்ண முடியும். அப்படின்னா என்ன? காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்னா என்ன? நான் இவ்வளவு வரும்னு எதிர்பார்க்கறது இல்ல, இந்த கேபிட்டல்ல இருந்து எனக்கு இவ்வளவு வரும்னு சொல்றது காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்.
அதையும் மீறி எனக்கு ஒரு அமௌண்ட் உட்காந்துட்டு இருக்கு இல்லையா? அதையும் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் மைனஸ் பண்ணும்போது தான் என்டர்பிரைஸோட ரியல் ப்ராஃபிட் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ன்றது டெட்டுக்கும் இருக்கு ஈக்விட்டிக்கும் இருக்குங்கண்ணா. ஓகே. ஸோ பாசிட்டிவ் இவிஏ அப்படின்னா என்னன்னா, நான் நினைச்ச விட பயங்கரமான ப்ராஃபிட் வாங்கியிருக்கேன்னு அர்த்தம். The company has surpassed the expectations of these shareholders. EVA ஜீரோனா என்ன அர்த்தம்? இதுவும் ஓகே தான். ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் வந்திருக்கு. ரிஸ்க் ரிட்டர்ன் வந்து குட்டா இருக்குன்னு அர்த்தம். ஆனா நெகட்டிவ் இவிஏனா ஆப்போசிட் இது. சரியா? அப்ப கான்செப்ட் ஆஃப் இவிஏ இஸ் பேஸ்ட் ஆன் காமன் அக்கவுண்டிங் ஐட்டம்ஸ் such as interest bearing debt, equity capital and net operating profit. EVA அப்படின்றது என்னன்னா provides more useful information for making correct decisions. Investment center managers are encouraged to use EVA as a tool of performance measurement to take decisions and formulate strategies that enhances EVA. EVA is used extensively as a measure by which to set and assess incentive compensation payments to managers. Particularly, interest in this post-credit crunch world. Interesting in the post-credit crunch world, the bonus structure encourages the careful balancing of the delivering of short-term financial result and long-term financial results. அதாவது safeguarding the interest of the shareholders that have made long-term investments. நான் எல்என்டியை 10 வருஷமா போட்டுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோடா. எல்என்டி கம்பெனிக்கு நல்ல கம்பெனி. 10 வருஷமா நான் போட்டுட்டே இருக்கேன்னா எல்என்டி கம்பெனியோட ஃபோக்கஸ் என்னவா தெரியுமா இருக்கும்? என்ன மாதிரி இருக்கிற ஷேர் ஹோல்டர்ஸ் யார் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுல ரொம்ப கோரா இருக்கும்போது இவிஏ கால்குலேஷன் வில் பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். புரியுறதாடா எல்லாருக்கும்? இவிஏன்றது செல்லம்மா குட்டி நோட் எடுத்துக்கோங்க. இவிஏ இஸ் ஈக்குவல் டு நோ பேட் மைனஸ் bracket ஓப்பன் சி இன்டு கே எழுதிக்கோங்க. வேர் நோ பேட் இஸ் ஈக்குவல் டு நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். சின்றது வெயிட்டட் ஆவரேஜ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். weighted average cost of capital na ஒன்னும் இல்லடா. The rate company is expected to pay on average to all its security holders to finance its assets. அதாவது எவ்வளவு ஆவரேஜ் விட்டா நான் பே பண்ணணும் இந்த செக்யூரிட்டி டிபெஞ்சர் ஹோல்டர்ஸா இருக்கட்டும், அவங்களுக்கு ஆவரேஜ் விட்டா நான் எவ்வளவு பே பண்ணணும்? ஓகேவா? அவங்க கொடுத்ததுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் எவ்வளவு ஆவரேஜா பே பண்ணணும்ன்றது தான் weighted average cost of capital. கேன்றது என்ன? எக்கனாமிக் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ இவி எழுதிக்கோங்க. நோ பேட் மைனஸ் bracket ஓப்பன் சி இன்டு கே. ஓகேவா? மித்ரா இங்க வருது பாருங்க மித்ரா, கேபிட்டல் அசெட் பிரைசிங் மாடல் ஞாபகம் இருக்காடா? பீட்டாலாம் படிச்சோம். அந்த மாடல் ஃபார்முலா ஞாபகம் இருக்கா செல்லம்? அந்த மாடல் ஃபார்முலா ஞாபகம் இருக்காடா? ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் பிளஸ் பீட்டா இன்டு எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் போர்ட்ஃபோலியோ மைனஸ் ரிட்டர்ன். நோட் பண்ணிக்கோங்க. எழுதிட்டீங்களா 3 பேர் ஃபார்முலா? எழுதுங்க. எழுதிட்டீங்களா? ஓகே ரைட். நந்தனாக்கு மற்ற எழுதிட்டீங்களா? குட். இப்போ பாருங்க செல்லம், இங்கே சிஏபிஎம் மாடல்னு ஒன்று இருக்கு. அந்த சிஏபிஎம் மாடல்ல நம்ம காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி கண்டுபிடிப்போம். என்ன அப்படின்னா சொல்றேன் பாருங்களேன். சிஏபிஎம் மாடல் கன்சிடர்ஸ் ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன்றது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸோட இன்வெஸ்ட் பண்ணானா ரிஸ்க் ஃப்ரீ தான், ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஒரு காஸ்ட் ஆஃப் ஈக்விட்டி ஒரு கம்பெனியில் இது பண்ணும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இட் ஷுட் கம்ப்ரைசஸ் பேசிக்லி ஆஃப் அ ரிஸ்க் ஃப்ரீ ரிட்டர்ன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளஸ் மார்க்கெட்டோட என்ன சொல்றது போர்ட்ஃபோலியோ கன்சிடர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றது தான் இந்த கேபிட்டல் அசெட் பிரைசிங் மாடல். ஸோ இது எதுக்குங்க செல்லம்? சிஏபிஎம் மாடலோடது
Firm's equity investors' expected return is equal to risk-free return plus firm's beta, relative measure of volatility. See, beta என்ன தெரியுமாடா? நான் எக்கனாமி ஸ்லோ டவுன் ஆகும்போதும் சரி எக்கனாமி அப்வர்ட்ஸாக இருக்கும் போதும் சரி கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ தூரம் ஃப்ளக்சுவேட் ஆகுறதுன்னு பேசுறது தான் வந்து பீட்டான்னு சொல்லுவாங்க. இன்டு ஜென்ரல் ஈக்விட்டி ரிஸ்க் ப்ரீமியம் இதுவும் எழுதிக்கோங்க செல்லம். குட்டி நோட்ல இது இது பீட்டான்றது வொலாட்டிலிட்டிடா. எவ்வளோ தூரம் ஒரு மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஃபிளக்சுவேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது பீட்டா. இப்போ செல்லம் indicates how much a stock price is expected to move in response to the market movements. பீட்டா வந்து 1 இருந்ததுன்னு வச்சுக்கோங்கண்ணா, மார்க்கெட் அப்போர்டா போயிருந்ததுன்னா என்னோட ஸ்டாக்கும் அப்போர்டா போகும். ஒருவேளை கிரேட்டர் தான் 1ன்னா ஹையர் volatility. அதாவது ஒரு ஸ்டாக் வந்து ஆம், ஒரு ரூபா இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னா மார்க்கெட் இண்டெக்ஸ்ல இந்த ஸ்டாக் பிரைஸ் மட்டும் பீட்டா கிரேட்டர் தான் பண்ணாதான் 1.5 ரூபாயா இன்க்ரீஸ் ஆகும். அப்படி பீட்டா லெஸ் தென் 1 அப்படின்னா வந்து ரொம்ப மூமெண்ட்டே இருக்காது அப்படின்னு அர்த்தம். நெகட்டிவ் பீட்டானா என்னன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் ஆஃப் தி மார்க்கெட். இப்போ மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குன்னா அது டிக்ரீஸ் ஆயிட்டே போகும் அந்த மாதிரி. ஸோ என்ன சொல்றதுன்னா பீட்டான்றது சிஸ்டமேட்டிக் ரிஸ்க் ஆஃப் அ ஸ்டாக் ஆர் அ போர்ஷன் ஆஃப் ரிஸ்க் தட் cannot be diversified. ஸோ எவ்வளோ தூரம் ஸ்டாக் ப்ரைஸ் டென்ஸ் டு ஃபிளக்சுவேட் இன் ரிலேஷன் டு த மார்க்கெட். புரிஞ்சுதா செல்லம்? இது இந்த ஃபார்முலா எழுதிட்டீங்களா செல்லம்? ஓகே ரைட். ஸோ இந்த ஃபார்முலா எழுதிக்கோங்களேன். காஸ்ட் ஆஃப் டெட் ஆஃப்டர் டாக்ஸ் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ஆஃப் டாக்ஸ் பிஃபோர் டாக்ஸ் இன்டூ 100 மைனஸ் மார்ஜினல் டாக்ஸ் ரேட். இது எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க செல்லம். இது எழுதிட்டீங்களா? பார்க்கலாமா சம்ம? போலாமா? இப்போ பாருங்க கண்ணா, ஒரு பர்சன் வந்து 2 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றான்டா ஒரு கம்பெனில. ஓகே, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ் அந்த கம்பெனியோடது 28,000. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் தட் இன்வெஸ்ட்மெண்ட்னா நான் ஒருவேளை இந்த 2 லட்சத்தை ஓகே வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல பண்ணானா அவருக்கு வந்து 10% ரிட்டர்ன் கிடைக்கும். அதான் மீனிங் இதுக்கு. ஒண்ணுமே இல்லடா, எக்கனாமிக் வேல்யூடட் ஃபார்முலா என்னன்னா நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸஸ் மைனஸ் காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் எவ்வளோ? 28,000. காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ன்றது எவ்வளோ? 2 லேக்ல 10% அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு இந்த ப்ராஃபிட் வந்திருக்கு, இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் இது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் வந்திருக்கு. ஆனா ஒருவேளை நான் இதே 2 லட்சம் ரூபாய் வேற கம்பெனில எட் பண்ணேன்னா எனக்கு 20,000 ரூபாய். அப்போ என்னோட எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுனால எவ்வளவு வந்திருக்கு? 8,000 ரூபாய். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா கான்செப்ட் புரியறதுக்கு? இல்லை உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்க. 3 பேருக்கும் கான்செப்ட் புரிஞ்சிச்சாடா இது? சூப்பர். அப்பனா ஓகே. மித்ராக் புரிஞ்சிச்சா?
சொல்றேன் சொல்றேன்டா. இப்போ நீங்க வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் எல்என்டி ஷேர்ல போடுறீங்க. என்ன 10 லட்சம் ரூபாய் போடுறீங்க. எவ்வளவு போடுறீங்க? 10 லட்சம் ரூபாய் போடுறீங்க. எல்என்டி ஷேர்ல கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டா போடுறீங்கன்னா கேபிட்டல் முதல்ல போடுறீங்க. ஓகேவா? அந்த கம்பெனி உங்களுக்கு லாபம் எவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்கறதுனா 2 லட்சம் ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்கறது. நீங்க ஆனா இதே 10 லட்சத்தை கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாம கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாம இல்ல இப்படி சொல்றேன்டா. எல்என்டி ஷேர்ல இதுல வந்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க. நீங்க தான் எல்என்டி ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. இந்த 10 லட்சத்தை வந்து கார்ப்பரேட் பாண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்க செல்லம். ஓகே, அதுல 8% ரிட்டர்ன் கொடுக்கறதுடா. என்ன இது இதுதான் உங்களோட ஆக்சுவல். ஒருவேளை இத வந்து நீங்க கார்ப்பரேட் பாண்ட்ல போட்டிருந்தீங்கன்னா எவ்வளவு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் கிடைச்சிருக்கும்? 8%. அப்போ இது என்னது? ஒருவேளை பிளான் ஏ எக்ஸிக்யூட் பண்ணலைன்னா பிளான் பி பண்ணுவீங்களா? அப்ப இதுல எவ்வளவு ஆகும்? 8%. எவ்வளவு வருது இது? 80,000 ரூபாய். இது உங்களோட பிளான் பி. பிளான் ஏ எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கிறது? 2 லட்சம். பிளான் பில எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கிறது? ஆனா பிளான் பி நீங்க எக்ஸிக்யூட் பண்ணல. ஒருவேளை தான். ஹைபோதெட்டிக்கல் எக்ஸாம்பிள். இதுதான் செல்லமா ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். I am having two options before me to invest 10 lakhs. I am taking a decision to invest in L&T company as an entrepreneur and starting a company investing 10 laksham. The company gives me 2 laksham. In case if I am not going to invest it in 10 lakhs, I might put it in corporate bond giving a yield of 8% return for the same period. அப்பனா பிளான் ஏக்கும் பிளான் பிக்கும் என்னடா டிஃபரன்ஸ் வருது? இந்த ப்ராஃபிட்டுக்கும் இந்த ப்ராஃபிட்டுக்கும் 1,20,000. இதுதான் செல்லம்மா வேல்யூ அடிஷன், எக்கனாமிக் வேல்யூ ஆடட். நான் வந்து இங்க போட்டிருந்தாலும் எனக்கு ப்ராஃபிட் தான். ஆனா இங்க போடாம இங்க வந்ததுனால எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் கிடைக்கிறது? 1,20,000 ரூபாய். இப்படிதான் நம்ம காஸ்ட் அக்கௌண்டன்ட் பார்க்கணும். இப்ப புரியுதா இல்லையா? நந்தனா, கீர்த்தனா, மித்ரா, இப்ப கான்செப்ட் நல்லா புரிஞ்சிடுச்சா? சூப்பர், குட். இனிமே அவ்வளவுதான்டா. தெறிக்க விடுவீங்களா? இப்ப இந்த சம் புரிஞ்சிடுச்சா? இப்ப அடுத்த சம். இவிஎஸ் சென்டர்ன்றது ரெண்டு இருக்கும்டா. மூணு இருக்கு. காஸ்ட் சென்டர், ப்ராஃபிட் சென்டர், இன்வெஸ்ட்மெண்ட் சென்டர். இங்க வந்து காஸ்ட் மட்டும் அக்ரிகேட் ஆகும். இங்க காஸ்ட் மட்டும் இல்லாம ரெவென்யூ அக்யூமுலேட் பண்ணுவாங்க. இங்க காஸ்ட், ரெவென்யூ, இன்வெஸ்ட்மெண்ட் மூணுமே பார்ப்பாங்க. இவிஏ டிரைவர்ஸ்லாம் யாரெல்லாம்? ஆப்ரேட்டிவ் டிசிஷன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ், ஃபினான்சிங் டிசிஷன்ஸ் எல்லாருமே. இல்லஸ்ட்ரேஷன் 13 பாருங்க. செல்லம்மா நான் இல்லஸ்ட்ரேஷன் 13 வந்து நாளைக்கு எடுக்கிறேன்டா. ம், நாளைக்கு கீர்த்தனா எனக்கு மார்னிங் டைமிங் மட்டும் அனுப்பிச்சு விடுங்க கீர்த்தனா. நாளைக்கு எனக்கு மார்னிங் நான் வந்து கொஞ்சம் இன்னைக்கு மார்னிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. பட் நாளைக்கு மார்னிங் ரிலேட்டிவ்லி ஐ கேன் சிட் வித் யூ ஆல். We will continue this, okay? So this is a very kutti chapter, very kutti chapter, very easy chapter. You can score very good marks. சரியா செல்லம்? Okay. Tomorrow we will sit. ஓகேடா செல்லம்மா. தேங்க்யூ. இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கா? கீர்த்தனா, நந்தனா, மித்ரா. இவிஏ இவிஏ பொறுத்த வரைக்கும் தியரியும் இம்பார்ட்டன்ட், சம்ஸும் இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா ஒரு தியரி கண்டிப்பா வரும்டா. இல்ல கண்டிப்பா ஒரு சம் வரும் ஷுவரா. நல்லா வெரி இம்பார்ட்டன்ட். நல்லா பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஃபைல் அனுப்பிச்சிடுறேன். ஸோ இது இச்சலமா இது வந்து ஹோம்ஒர்க்காக போடுங்க கண்ணம்மா. இது ஹோம்ஒர்க்கு. நீங்க பாருங்களேன், எதெல்லாம் முடிக்கலையோ எல்லாமே ஹோம்ஒர்க் தான் உங்களுக்கு. இவிஏ தியரியும் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இங்க போட்டிருக்கேன் பாருங்க. கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்க ஹோம்ஒர்க்லாம். ஓகே.
கஷ்டம் தான், ஐ அண்டர்ஸ்டாண்ட் கண்ணா, பட் தென்